பாஸ் பண்ணிட்டேனா? சரி, ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. இதுக்குள்ளே உன் கால் வந்தது, அதான் கட் ஆயிடுச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாக செடிங்க இருக்குது. லெஃப்ட் சைடு பாரு எல்லாம் தோட்டம். கான்வென்ட்டோட இது முடிஞ்சிடுச்சு. கான்வென்ட்டோட காம்பவுண்ட் முடிஞ்சு இந்த தென்னந்தோப்பு இருக்கா. அப்போ ரைட் சைடில் இப்போ நம்ம வந்து ஃப்ளாட் ரைட் சைடு. ஃபைன். இப்போ பாரு இந்த இடத்துல இருக்குது பார்த்தியா, ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் வீட்டு மனைகள் விற்பனைக்குன்னு ரைட் சைடு. இப்போ தெரியுதா உனக்கு? குட். எஸ், வி ரீச்ட். இப்போ இங்கே நிறுத்திடுறேன் நான். சூப்பராக இருக்கு இந்த இடம், நல்லா இருக்கு. பாரு, இப்போ நான் வந்து காரை நிறுத்திட்டேன். இந்த இடம் பார்த்தியா ஃபுல்லாக, இங்கேயும் எல்லாம் தென்னை மரம்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இது இப்போ தான் போட்டுட்ருக்கிறதுனால நம்ம எந்த ஃப்ளாட் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இதோட முடியுது. இந்தாண்ட வந்து ஏதோ தோட்டம் போட்டிருக்காங்க, தென்னந்தோப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து நமக்கு அப்படியே ஆரம்பித்து அப்படியே பாரு அந்த எண்டு வரைக்கும் ஃப்ளாட்ஸ் போட்டிருக்காங்க. ரோடு போட்டாச்சு. ஸ்ட்ரீட் லைட் வந்து வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து உன்னோட ஸ்டீல் பிளான்ட் பிளாட். அப்படியே இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஓகேவா, கிளம்பலாமா? சரி, அப்படியே ஒரு ரவுண்டு உள்ளே பூந்துட்டு வந்துட்டுமா? ஒரு இதுக்குள்ளே பூந்து இன்னொன்றில் வந்துடலாம், ரைட்டா? சரி, எஸ் சலோ. ஸோ இப்போ எதுக்குள்ளேயாவது பூந்து எது வழியாவது வெளியில் வந்துடலாம். இப்போ இந்த பக்கம் எல்லாம் செடியெலாம் இருக்குது. இந்த பக்கம் கரும்பு தோட்டம் எதிரில் இருக்குது. நம்ம இந்த இடத்துல இப்படியே கட் பண்ணிடலாம் உள்ள. இது வரைக்கும் ஃப்ளாட்ஸ் இருக்குது. இப்படி உள்ள கட் பண்ணிட்டோம். நாம் என்ன பண்ணலான்னா இந்த சென்டராக இருக்கிற இடத்துல எதுலையாவது ஒன்று பிடிக்கலாம். இந்த என்ட்ரன்ஸும் அந்த என்ட்ரன்ஸும் விட்டுட்டு இந்த இடத்துல இப்போ திரும்புகிறோம் இல்லையா, குறுக்க பாரு, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, 3 குறுக்க இருக்குது. நம்ம குறுக்க இருக்கிற ஏதோ ஒன்றில் பிடிச்சிக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் உள்ளே அப்படியே டேர்ன் பண்ணிக்கிறேன். இங்கே எதுலையோ ஒன்றில் இந்த இந்த லைனில் வேணால் நம்ம எடுத்துக்கலாம், சரியா? லெஃப்ட் சைட் லைனில் எடுத்துட்டோம்னா நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்டராக எடுத்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபுல்லாக வந்து சுற்றி தென்னந்தோப்பு தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் தான் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு, பிளாட்டோட ஃப்ரண்ட் சைடு திரும்ப டேர்ன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லெஃப்டில் வந்து கட் பண்ணால் நம்ம திரும்ப ஊருக்கு போகணும், சரியா? ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம லெஃப்டில் கட் பண்ணோன்னா நாம் இப்போ வெளியில் வந்துடுறோம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம வெளியில் வந்துட்டோம். இப்போ திரும்ப நம்ம போகிறோம். இந்த பக்கம்தான் எல்லாம் செடி இருக்குது சொன்னேன். சிஸ்டரோட கான்வென்ட் வந்து ரைட் சைடு இருக்குது பாரு, தெரியுதா? சிஸ்டரோட கான்வென்ட் ரைட் சைடு இருக்குது. அவங்களோட காம்பவுண்ட் இந்த இடத்துலயே ஆரம்பிச்சிக்குது. இதோ இந்த இடத்துல காம்பவுண்டு உள்ள அவங்களோடது இது இருக்குது. ஸோ ரோடு வந்து இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோ. ரோடு போட்டுருவாங்க, ஏன்னா இவ்வளோலாம் பண்ணுறவங்க ரோடு போடாமல் இருப்பாங்க. போதுமா? ஆஃப் பண்ணிட்டுமா?